ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பாண்ட் கிட்ட வந்துட்டு நான் டேரக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் சீஃப் வந்துருவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, அப்போதான் உங்களுக்குள்ள இருக்க ஈகோலாம் போய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி, உங்ககிட்ட தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேற பானோ சொல்லுவாரு. இந்த பக்கம் டேரக்டரும் யோவை கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமா வேற பாராட்டிட்டு இருப்பாரு. உடனே மிஸ்டர் வாய்ஸோட ஒரிஜினல் பேரை சொல்லி அவர் வீட்டுல இருந்து என்ன எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் காட்டு அப்படின்ட்டு வர கேட்பாரு. இவர் என்ன ஒரிஜினல் நேம்லாம் சொல்றாரு, நான் இவருக்கு சொல்லவே இல்லையே, வெறும் வீட்டு அட்ரஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு வர யோக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் சீஃபும் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு எப்பவும் போல கேண்டியோட பென்ட்ரைவ் எங்க இருக்கு ஒழுங்கா சொல்லு அப்படின்ட்டு வர பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பான் சும்மா இருப்பாரா, இந்த மாதிரி டோன்ல எல்லாம் கேட்டீங்கன்னா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது, ஒழுங்கு மரியாதையே கேளுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு நாள் நீ தான் கேண்டி பென்ட்ரைவ் பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது, நீ கொல்லனா ஒரே ஒரு ஆள் தான் கொண்டு இருக்கணும்னு, அது வேற யாரும் கிடையாது, டைரக்டர் சிம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு வர பானோ ஷாக் ஆயிடுவாரு. வேணா என்ன நம்பலனா இந்த ரிப்போர்ட்டை வேணா பாரு, 3 வருஷமா அவர் போலன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஈவன் கேண்டி சாகும்போது கூட அவர் இங்கதான் இருந்தாரு, இதெல்லாம் உனக்கு பார்க்கும்போது தப்பா தெரியல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா நம்ம யோவை தான் காட்டுவாங்க. யோ வேற வெறும் அட்ரஸை வச்சு இவர் எப்படி அவரோட ஒரிஜினல் பேரை கண்டுபிடிச்சாரு, நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேரக்டர் கிட்டையும், சார் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா, ஒரே யூனிவர்சிட்டியிலேயே படிச்சீங்க அப்படின்லாம் வேற இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே டேரக்டரும் உஷாராயிடுவாரு, விட்டா நீ என்னையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் போல, நீ தானே சொன்ன கார்னர் ஸ்டோனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு, அப்புறம் நான் எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்ற வரை கேவலமா சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே யோவா அதை புரிஞ்சுக்கிட்டு, சார் நான் எந்த எவிடன்ஸையும் கொண்டு வரல, மறந்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர நைஸா வெளியே வந்துருவா. வெளியே வந்துட்டு டேரக்டருக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, இவர் கேவலமா சமாளிக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுது, அப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது நம்ம டேரக்டர் சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோ வேற பயங்கர ஷாக்ல வேற நின்றுகிட்டு இருப்பா. அங்க ஒளிஞ்சிருந்த வேற நம்ம யோகையை நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரான் டேரக்டரும். உடனே வேற யாருக்கோ கால் பண்ணி, ஒரு ஆளுக்கு நம்ம சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இமீடியட்டா அவங்களை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு யோக்கு வேற ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்க கட் பண்ணா நம்ம சீஃபை தான் கட்டுவாங்க. பானோ நான் உங்களை எப்படி நம்புறது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நம்பிக்கை வரல என் மேல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை வேற கூப்பிடுவாங்க. அவனை பார்த்தோடனே பானுக்கு வேற பயங்கர ஷாக் ஆயிடும், ஏன்னா அவன் தான் வேன்ல இருந்து இவரை காப்பாத்தியே இருப்பான். உங்களை காப்பாத்த சொன்னதே சீஃப் தான் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இது சீஃபா, என்னால நம்பவே முடியல, நீங்க தானே முன்னாடி என்ன கொல்லணும்னு சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப எதுக்கு என்ன காப்பாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் எப்போ உன்னை கொல்லணும்னு சுத்திட்டு இருந்தேன், உன்னை நான் கொண்டுட்டா எனக்கு எப்படி கேண்டியோட பென்ட்ரைவ் கிடைக்கும், கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அப்போ என்னை கூட்டிட்டு போன அந்த வேன் வெடிக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வர பானும் கேட்பாரு. அது வேற ஒன்றும் கிடையாது, டேரக்டர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அப்ப நான் ஒட்டு கேட்டேன், அவர் தான் யாருக்கிட்ட இந்த வேன் வெடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு, என்ன டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பிளான் பண்றாரோன்னு நான் நினைச்சேன், சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இதை பண்ணேன், பார்த்தா உண்மையாவே அந்த வேன் வெடிச்சது, அப்பதான் அவர் இது பின்னாடி இருப்பாரோன்ற சந்தேகமே எனக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் போலான்ல என்ன நடந்ததுன்னே காட்டுவாங்க. பானை யாரோ ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, டேரக்டர் சிம்மு தான். அவரும் வேற இவரோட பென்ட்ரைவை தூக்கிட்டு சரி இவர் இறந்துருப்பாருன்னு நினைச்சு வேற போயிருப்பாரு. ஆனா பாண்டா இறந்துருக்க மாட்டார்ல, அவரும் வேற அறமயக்கத்துல ஏஞ்சி பாப்பாரு யாரும் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா ஃபேஸை வேற பாத்துருக்க மாட்டாரு. டேரக்டரும் இமீடியட்டா அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் கார்னர் ஸ்டோர்ல அவங்க கிட்ட வேற ஒப்படைச்சிருவாரு. இவ்வளவு நாள் நாங்க டேரக்டரை தான் நம்பி இருந்தோம், ஆனா அவரே இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டேரக்டரை மீட் பண்ண போன விஷயமே வேற ஞாபகம் வரும். வேற டேரக்டரை மீட் பண்ண போயிருக்கா, அவ பெரிய ஆபத்துல இருக்கா, நான் அவளை இமீடியட்டா காப்பாத்தணும், என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற பானம் கத்திக்கிட்டு இருப்பாரு. இமீடியட்டா சீஃபா வேற ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். உடனே வேற யோவுக்கு கால் பண்ணி, நீ நல்லா தானே இருக்க, எங்க இருக்க அப்படின்ட்டு வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. யோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வேன் வேற அவளை அடிச்சு தூக்கிடும். உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு வேற பானம் கத்திக்கிட்டு இருப்பாரான். இந்த பக்கம் யோவும் வேற ரத்த வெள்ளத்துல வேற விழுந்து கிடப்பா. அவ பேக்ல தான் எவிடன்ஸ் இருக்குன்னு நினைச்சு யாரோ வந்து அவ ஹேண்ட் பேக்கை வேற தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்க கட் பண்ணா சீஃபா வேற என்னாச்சு அவளுக்கு நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பானுக்கு தான் தெரியும்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. உங்ககிட்ட எனக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்கணும், உங்ககிட்ட எப்படி அந்த கோல்ட் காலர் பட்டன் இருக்கிற கோட் வந்தது அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, அதுல என்ன இருக்கு, எனக்கு அதை கிஃப்ட் பண்ணதே நம்ம டேரக்டர் தான் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஒரு வழியா பானுக்கு இப்பதான் சீஃப் மேல நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க எவிடன்ஸை வர எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க தேடிட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, இந்தாங்க நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் உங்களை நம்புறேன், நான் போய் அந்த டேரக்டரை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற சீஃப் அவங்க ஐடி கார்டை எடுத்து கொடுத்துட்டு, நீ ஆஃபீஸ்க்குள்ள போனோம்னா இந்த ஆக்சஸ் வேணும், இந்த ஐடி கார்டை வச்சுக்கோ அப்படின்ட்டு வர கொடுப்பாங்க. இவரும் வாங்கிட்டு
வெளியே போகும்போது அங்க இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் வர தடுப்பாங்களாம். இவரை தடுக்காதீங்க, போவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சீஃபும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே பானோ டெக்கிக்கு கால் பண்ணி நம்ம எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ட்ராக் பண்ண ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. இங்க கட் பண்ணா டேரக்டரை தான் காட்டுவாங்க. டேரக்டர் யோவோட பேக் எடுத்து உள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வர எல்லாத்தையும் கொட்டி வர செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உள்ள எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர கடுப்பாயிடுவாரு. அப்பன்னு பார்த்து மிஸ்டர் வாய்ஸும் கால் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. இல்லைன்னு சொன்ன உடனே சரி விடு, நீ இமீடியட்டா சேஃப் ஹவுஸ் கிளம்பு அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. டேரக்டரும் நான் இப்ப கிளம்புனா கண்டிப்பா என் மேல சந்தேகம் வரும், நான் உங்களுக்கு டிரைவர் அனுப்புறேன், நீங்க ஃபர்ஸ்ட் சேஃப் ஹவுஸ் போங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. இங்க மிஸ்டர் வாய்ஸும் வச்சா நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா வேற சேஃப் ஹவுஸ்க்கு கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் சீஃபும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு பிரசிடண்ட பார்க்க வர வந்திருப்பாங்க. இந்த பக்கம் யோவோட லொகேஷனா ட்ராக் பண்ணி அவளை ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வர தூக்கிட்டு வந்துருவாங்க. பயங்கர சீரியஸா வேற இருப்பா. அந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்ட உடனே ராடு வர ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துருவான். நான் யோவோட ஃப்ரெண்டு தான், அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர டாக்டர் கிட்டே விசாரிப்பான். இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்கே கொண்டு போறேன், எதுவும் வந்தாலும் நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு வர போயிடுவாரு. இங்க கட் பண்ணா டேரக்டரை தான் காட்டுவாங்க. மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் வேற கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து பானு அங்க வந்துருவாரு. டைரக்டர், நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண மனசு வந்துச்சு? அதுவும் கேண்டிக்கு ஒரு சின்ன ஆசை தான் இருந்தது, ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு. அவ என்னை எவ்வளவு நம்பினா, ஆனா உங்களை யாரும் அவளை கொல்ல சொன்னா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொலவரியில வரை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா டேரக்டரும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவ தேவையில்லாம எங்க லைன்ல கிராஸ் பண்ணா, எங்க சிஸ்டமே டிஸ்டர்ப் பண்ணா, அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. அப்போ யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க, நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கொண்டுடுவீங்க அப்படிதானே அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுற? சாவுன்றது எல்லாருக்கும் வரதானே வரும், பிறந்த ஒரு நாள் சாகதானே சாகணும் அப்படின்ட்டு வேற ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஓஹோ அப்படியா, அப்போ உங்க உயிர் என் கையில தான் போக போகுதுன்னு வர பானோ ஷூட் பண்ண வருவாரு. நீ நினைச்சாலும் என்ன ஷூட் பண்ண முடியாதுன்னு வர டேரக்டரும் பயங்கர திமிரா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து நம்ம சீஃப் வர வந்துருவாங்க. பான் அவனை ஷூட் பண்ணிடாது, அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும், இவன் உயிரோட இருந்தாதான் நம்மளால மிஸ்டர் வாய்ஸை கண்டுபிடிக்க முடியும், ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலா இரு, நான் இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே பானோ கண்ணை கீழே இறக்கிடுவாரான். உடனே அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்டையும் இவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஷிம், இவ்வளவு நாள் இந்த பதவியில உட்காந்துட்டு நீ பயங்கரமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் உன்னோட மாஸ்க் நான் ஒண்ணு கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வர பயங்கரமா கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே பான் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்களும் பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அங்க வர யோவோட பேக் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே இவருக்கு வேற யோ ஞாபகம் வந்துடும். ஐயோ அவ எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாராம். அங்க வர ராடு உட்காந்து கதறி வேற அழுதுகிட்டு இருப்பான் யோவை நினைச்சு. உடனே இவருக்கும் பயங்கர டச்சிங்கா போயிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாது, யோ அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டோம், அவ கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவா அப்படின்னு வேற ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. யோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஐரனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துருவா. இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நீ எதுவும் பதறாத, ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு வேற பானோ சொல்லுவாரு. உடனே ஐரனுக்கு வேற பயங்கர கஷ்டமா போயிடும், கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவா. ரெண்டு பேருக்குமே வேற ஆறுதல் சொல்லிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு வேற கஷ்டம் தாங்க முடியாதா. உடனே பானோ வேற வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தா அங்கதான் சேர்மன் இருப்பான்ல, யோ இப்ப எப்படி இருக்கா அப்படின்ட்டு வர சேர்மனும் கேட்பான். இப்ப பரவாயில்ல அப்படின்னு வர பானோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். இப்பதான் நம்ம கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு, இது போதாதா, எதுக்கு டேரக்டர் எல்லாம் பார்க்க போனா அப்படின்ட்டு வர சேர்மனும் புலம்பிக்கிட்டு இருப்பான். அது வேற ஒன்றும் கிடையாது, இதுல டேரக்டருக்கும் பெரிய ரோல் இருக்கு, அதனாலதான் அதை டெஸ்ட் பண்றதுக்காக இப்ப போனா, ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வர பானோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு ஃபேக் ஐடி உருவாக்குவேன், நீ நினைச்ச லைஃப் உன்னை வாழ வைப்ப, நீ எதுவும் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற எதுவுமே பேசாம உள்ள போயிடுவாரு. அவ்வளவு நேரம் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்த மனுஷன் யோவை நினைச்சு வேற பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு. இங்க கட் பண்ணா ராடுவை தான் காட்டுவாங்க. ராடுவும் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் சும்மா விட போறது இல்ல, ஐரி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இதுக்கு காரணமானவங்கள நான் பழி வாங்கியே ஆகணும், ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர வரைக்கும் நீ யோவை எனக்காக பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே ஐரினும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யோவுக்கு நான் இருக்கேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இங்க கட் பண்ணா நம்ம சீஃபை தான் காட்டுவாங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, திருப்பி நான் உன்னை NIA ஏஜென்ட்டா அப்பாயின்ட் பண்றேன், அது மட்டும் கிடையாது, கிங்ஸ் பேக் ஆபரேஷன் நீ தான் லீட் பண்ண போற, அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்ல கேண்டி ஆபரேஷன், அதை திருப்பி ரீஓபன் பண்ணு, அப்பதான் டேரக்டர் ஷின் மாதிரியும் இன்னும் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆத்திரிக்கு அவரை ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே பானோ யார் இதை பண்ண போறா அப்படின்ட்டு வர கேட்பாரு. வேற யாரு, டெரரிசம் யூனிட் கேப்டன் பார்க் தான் பண்ண போறாரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்ப நான் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஆத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது கரெக்டா வந்துடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. பானோ எல்லா எவிடன்ஸையும் போய் கிங்ஸ் பேக் பேஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப வேற ராடுவும் வந்துட்டு, சார் நானும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்,
நீங்க என்ன ஒரு டெக்கியா மட்டும் பார்க்காதீங்க, நான் ப்ராப்பரா ஃபீல்ட் ஒர்க்குக்கான ட்ரைனிங்லாம் முடிச்சு அதை கோல்டு மெடலும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவருக்கு நல்லா புரிஞ்சிடும் இதை யோக்காக தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இதை யோக்காக தானே பண்ற அப்படின்ட்டு வேற ஃப்ராங்கா கேட்டுருவாரு. ஆமா சார் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வர அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, சரி வா நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த கேஸை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் வேற போய் கீர்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாரு. இங்க கட் பண்ணா ஆர்த்திரிக்கு ஷிஃப்ட் பண்ற டைம் வேற வந்துடும். சீஃபும் ஆர்த்திரிக்கு வா நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. டேரக்டரும் கொஞ்சமா பயப்படாம எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு வேற சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பான். உடனே கேப்டன் பார்க்கும் வந்துருவாரு. இவனை இமீடியட்டா நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் 30 மினிட்ஸ்ல உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு வேற சீஃபும் போயிடுவாங்க. உடனே பார்க்கும் அவரை கூட்டிட்டு வர கிளம்பிடுவாராம். பார்க்க பார்த்தோடனே டேரக்டர் வேற பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்க்க கண்டிப்பா இவர் ஆர்த்திரிக்கு சேஃபா கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீஃபா வேற பயங்கர கான்பிடென்டா நின்றுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டேக்கியும் யோவோட ஆக்சிடென்ட் ஃபுட்டேஜ்லாம் வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லா கேமராவும் நான் செக் பண்ணிட்டேன் பான், 2 கார் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எங்க அந்த காரை ஜூம் பண்ண அப்படின்ட்டு வேற பானும் கேட்பாரு. ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு கார்ல வேற ஒரு ஆள் கோட் ஷூட் போட்டுலாம் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. இதோ இருங்க நான் இமிடியேட்டா நம்ம டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ராடுவும் கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல வேற செக் பண்ணி பார்ப்பான். அப்பதான் இவங்களே ஒரு விஷயம் தெரியும், அது வேற யாரும் கிடையாது, டெரரிசம் யூனிட் கேப்டன் மிஸ்டர் பார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனும் டேரக்டரோட ஆள் தானா, இது தெரியாம ஆத்திரிக்கு இவன் கூட போய் அமுச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா வேற சீஃப் கால் பண்ணிடுவாரு. கால் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா டேரக்டர் அப்படின்ட்டு வர கேட்பாரு. இப்பதான் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. என்னாச்சு பான், ஆர்த்திரி டிரான்ஸ்ஃபரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. இந்த பக்கம் பார்ப்போம் ஆல்ரெடி பக்கா பிளானோட டேரக்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பார்ல. 2 பேரும் வேற மாத்தி மாத்தி வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு டேரக்டர் அரெஸ்ட் பண்ணது வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பானை வேற பயங்கர டென்ஷன்ல நின்றுகிட்டு இருப்பாரு. பிளான் பண்ண மாதிரி டேரக்டர் எஸ்கேப் ஆனாரா இல்லையா, இல்ல பானை அதை தடுத்து நிறுத்தினாரான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye bye friends.